அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 12 திருமுறைகள் பகவானுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய நிலைப்பாடுகளை உலகத்திற்கு கொண்டு வந்த ராஜராஜ சோழன் ஏற்படுத்தி கொடுத்த 12 திருமுறைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது திருமுறையை இயற்றியது திருஞான சம்பந்தர். நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது திருமுறையை இயற்றியது திருநாவுக்கரசு சுவாமிகள். ஏழாவது திருமுறையை இயற்றியது சுந்தரர். எட்டாவது திருமுறை மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட திருவாசகத்துக்கு உருகாதார் என்று சொல்லப்பட்ட திருவாசகம். ஒன்பதாவது திருமுறை 9 அடியவர்களால் எழுதப்பட்டது. திருமாளிகை தேவர் திருவிசைப்பா எழுதினார். சேந்தனார் திருப்பல்லாண்டு எழுதினார். கருவூர் தேவர் பூந்துருத்தி நம்பி காடநம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாலியமுதனார், 8வதாக புருஷோத்தம நம்பி, 9வதாக சேதிராயர். 9 அடியவர்களால் எழுதப்பட்ட 9வது திருமுறை. 10வது திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். 11வது திருமுறை 11 அடியவர்களால் எழுதப்பட்டது. ஆலவாய் உடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகர் காடவர்கோன், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமான், அதிராவடிகள், பட்டினத்து அடிகள், நம்பியாண்டான் நம்பி என்று சொல்லக்கூடிய 11 அடியவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த 11வது திருமுறை. 12வது திருமுறை சேக்கிழார் பெருமானால் எழுதப்பட்ட பெரிய புராணம். முதல் பாடல் உலகலாம் உணர்ந்து வதற்கரியவன் இளவலாவை நீர்மணி வேழியன் அழகில் சொதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அப்பேற்பட்ட அந்த தேவாரம் 12,000 பாடல்களை கொண்டது. மக்களே, 12,000 பாடல்கள் யாரால் எழுதப்பட்டது என்பதை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.